ஹாய் எவ்ரிவன். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் பற்றி நான் இந்த சேனலில் பேச போகிறேன். இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இந்தியாவுக்கு பெருமையாக இருந்த இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச MiG-21 ஏர்கிராஃப்ட், அதோட 6 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பேசுவோம். MiG-21 யுஎஸ்எஸ்ஆர், அதாவது சோவியத் யூனியனோட ஃபர்ஸ்ட் எவர் மாடர்ன் ஃபைட்டர் ஜெட் MiG-21 தான். 1960 ஒரு இன்டர்செப்டர் ஏர்கிராஃப்டாக சர்வீஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் 60 இயர்ஸ் 40 டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் 4 டிஃப்ரெண்ட் காண்டினென்ட்ஸில் சர்வ் பண்ண ஒரு பெருமை விழுந்த ஏர்கிராஃப்ட் MiG-21. சவுண்டை விட அதிகமான வேகத்தில் போகிற ஏர்கிராஃப்டை நம்ம சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ MiG-21 ஒரு சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அது இல்லை. வேர்ல்ட்லேயே இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக செய்யப்பட்ட சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் MiG-21 தான். மூணாவது ஃபேக்ட் என்னன்னா, இந்த ஏர்கிராஃப்டுக்கு பென்சில் அப்படின்னு ஒரு நிக்நேம் இருக்கு. அதுக்கு ரீசன் இதோட நோஸோட ஷேப். இந்த நோஸோட ஷேப்ல 3 செட்டிங்ஸ் இருக்கு. ஃபுல் எக்ஸ்டெண்டட் லென்த்ல லோ ஸ்பீட்ல போகிறதுக்கு கேப்பபிள் ஆகும். அதர் செட்டிங்ஸ்ல ஹை ஸ்பீடுக்கு கேப்பபிள் ஆகும். இது டிசைன் பண்ணப்பட்டு. நாலாவது ஃபேக்ட், உலகத்திலே அதிகமா வாரை ஃபேஸ் பண்ண ஏர்கிராஃப்டும் MiG-21 தான். இண்டோ பாகிஸ்தான் வார், கார்கில் வார், ஈரான் ஈராக் வார், வியட்நாம் வார், ஈவன் லிபியன் சிவில் வார், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்தியாவில் நம்ம HAL, அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 657 MiG-21 ஏர்கிராஃப்ட் ரஷ்யன் லைசன்ஸோட பண்ணாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, இந்தியாலையும் ஃபர்ஸ்ட் சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட் MiG-21 தான். சிக்ஸ்த் ஃபேக்ட், MiG-21 ஃபர்ஸ்ட் ஃப்ளை ஆனது 14th February 1955. எஸ், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏர்கிராஃப்ட் லவர்ஸோட மாறாத வேலண்டைனா மாறிடுச்சு. ஒரு அடிஷனல் ஃபேக்ட் சொல்கிறேன். உலகத்திலே அதிகமாக செய்யப்பட்ட சூப்பர்சானிக் ஏர்கிராஃப்ட் MiG-21 சொன்னேன். உலகத்திலே அதிகமாக செய்யப்பட்ட ஜெட் ஏர்கிராஃப்ட்ல MiG-21 2வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்ச ஏர்கிராஃப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்டில் தென், ஸ்டே டியூன்ட்.